ஹலோ காய்ஸ். ஸோ நான் தான் உங்கள் ஆர்ஆர் துளசி. ஸோ நம்ம இப்போ வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான லொக்கேஷனில் தான் இருக்கும். இந்த லொக்கேஷனோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த லொக்கேஷனுக்குள்ளே போய்ட்டு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த லொக்கேஷனில் வந்து வீடியோ பண்ணால் நான் மட்டும் தனியாக வரல, நம்ம கூட வந்து சரவண ப்ரோ வந்திருக்காரு. அவர் தான் வந்து கேமரா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த லொக்கேஷனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எப்படி சொல்கிறதுன்னா, நான் வந்து ஈவினிங் டைமில் வந்திருக்கேன். அதனால் நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு இருட்டாகிறதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு வீடியோ எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோமா? கைஸ், நான் சொன்ன ஆஃபீஸ் இது தான். இந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்து என்ன ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து லொக்கேஷன் உள்ளே போய்ட்டு நான் சொல்கிறேன். வாங்க போகலாம். கைஸ், பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் சுற்றி ஃபுல்லாகவே காடு தான். படுக்கிற பாயா இருக்கு. ஆமாம் அடிச்சிருக்காங்க. வயசு நான் வந்து இந்த லொக்கேஷனோட ஸ்டோரி நான் இப்போ வந்து சொல்கிறேன். இல்லை ப்ரோ நான் இந்த லொக்கேஷனோட ஸ்டோரி ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன். இந்த லொக்கேஷனோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பிரிட்டிஷ் காலத்தோட ஆஃபீஸ். இந்த ஆஃபீஸில் வந்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்ப்ளாயி, அதான் எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு இந்திய நாட்டு சேர்ந்த ஒரு எம்ப்ளாயி, ஒரு லேடிஸ் ஒருத்தவங்க வந்து வேலை பார்த்துருக்காங்க. இவங்க மட்டும் தான் லேடிஸு, அவங்க கூட வேலை செய்கிற எல்லாருமே ஜென்ஸு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பார்த்துக்கலாம். அவங்க கூட வேலை செஞ்சு எல்லாருமே வந்து ஜென்ஸு. இவங்க எப்படி சொல்கிறதுனா வந்து எல்லாருக்குமே ஒரு பொறாமை இருக்குல்ல. இப்போது அந்த இடத்துல வந்து இப்போ நீங்களும் நானும் இப்போ நம்ம 2 பேரும் வந்து வேலை பார்த்தோன்னா கூட நீங்கள் நல்லா வேலை பார்த்தீங்கன்னா நான் வந்து பொறாமப்படுவேன். என்னடா இவங்க மட்டும் நல்லா வேலை பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லி நான் பொறாமப்படுவேன். அந்த மாதிரி தான் வந்து அந்த ஜென்ஸ் வந்து பொறாமப்பட்டுருக்காங்க. எப்படின்னா, நீங்கள் வந்து என்னோட அதிகமாக வந்து வேலை பார்க்குறீங்க, எங்களோட நல்ல பேர் வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜென்ஸு கொடுக்குற வேலையை வந்து லேடிஸுக்கும் கொடுத்துறாங்க. அப்பயும் அவங்க வந்து லேடிஸ்லாம் வந்து செஞ்சு முடிச்சிடறாங்க. கேட்குது ப்ரோ? கேட்குது. அவனுங்களுக்கு கொடுத்த வேலையும் அந்த பொண்ணுக்கு, அந்த எம்ப்ளாயி பொண்ணுக்கு கொடுத்தோம், அந்த பொண்ணு வந்து செஞ்சிடானே சொல்லிட்டு இன்னும் 2 வந்து கோபமும் அதிகமாகுது. மனசுக்குள்ள ஒரு வெறுப்பு இருக்கும். பார்த்தியா, என்னடா எந்த வேலை கொடுத்தாலும் செஞ்சிடானு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு, அந்த எம்ப்ளாயி பொண்ணுக்கு வந்து நைட் ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க. நைட் ஷிஃப்ட்னா வந்து கூட வந்து யாருமே வேலை செய்யல, அந்த பொண்ணு மட்டும் தனியாக வந்து வேலை செய்கிற மாதிரி ஒரு நைட் ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க. நைட் ஷிஃப்ட்லேயும் அவங்க வந்து நல்லா வேலை பார்த்துட்டோம்னா நம்மளோட மேலே ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இவங்க பாய்ஸ் எம்ப்ளாயி இருக்காங்கல்ல, அவங்களே வந்து வேஷம் போட்டுட்டு வந்து அந்த பொண்ணை வந்து கொடூரமான முறையில் ரேப் பண்ணி கொண்டு இருக்காங்க. அதான் கொடூரமான முறையில் ரேப் பண்ணி கொண்டு இருக்காங்க. ஆனால் இன்னமும் வந்து அந்த ஆத்மா வந்து இந்த ஆஃபீஸில் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி சுற்றி பார்த்துருப்பீங்க, நான் முன்னாடியே காமிச்சிருப்பேன். ஃபுல்லாகவே காடு தான். இங்கே வந்து யாருமே வந்து நடமாட்டம் எதுவுமே கிடையாது. ஆனால் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நடமாட்டம் இருந்துச்சு. அப்போ வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி கத்துற சவுண்டு எல்லாம் கேட்குது, ஒரு பொண்ணு அழுகுற மாதிரி சவுண்டு கேட்குது, கத்துறது அப்படிலாம் சொல்கிறாங்க. சரிங்க, இந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. கதை பண்ணி போகலாம் ப்ரோ. சரி, ஓகே கைஸ், இதுதான் கைஸ் இந்த ஆஃபீஸில் நடந்த ரியல் ஸ்டோரி. சரி கைஸ், நம்ம வந்து ரொம்ப நேரம் பேசணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து 6:30 டைம் ஆகிடுச்சு. நம்ம வந்து சீக்கிரமாக வந்து வீடியோ முடிச்சுட்டு வெளியில் போன சீக்கிரம் சூப்பராக. சரி வாங்க கைஸ் போகலாம். ப்ரோ, அந்த காலத்தில் பாரு ப்ரோ, லைட்லாம் வந்து இருந்திருக்கு. அந்த கைஸ், அந்த காலத்தில் ஒரு லைட்டு நினைக்கிறது, அதான் லைட் போகிற அந்த ஆங்கிள் நினைக்கிறேன் பயங்கரமாக இருக்குது. அப்போலாம் அந்த காலத்துலலாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிறது எதுவுமே சரி கிடையாது. அந்த ஆஃபீஸோட நோட்டு, புக்கு எல்லாமே இருக்குது இந்த இடத்துல. சவுண்டு போடாத.
என்னது ப்ரோ அது? ஃபைல்ஸ்லாம் கிடக்குது ப்ரோ. தெரியுதா ப்ரோ இது என்னது புக்கு ப்ரோ இது? என்னன்னே தெரியலையே ப்ரோ. அந்த மூட்டெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க ப்ரோ, புக்ஸ்லாம் தெரியுதா ப்ரோ? துரு பிடிச்சிச்சா? அங்கே பாரு ப்ரோ மேலெலாம். வா நிமிஷத்தை பிடி ப்ரோ. ப்ரோ கையில் தொண்டது வேணாம் ப்ரோ. வா ப்ரோ. சுபேஷ், லொக்கேஷன் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டமாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா இருக்கிற பொருட்கள்லாம் அப்படி இருக்குது. பிரிட்டிஷ் காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள்லாம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க காலத்தில் யூஸ் பண்ணுற ஒரு பொருள் கூட நெட்டில் இருக்காது. ஏன்னா நெட்டில் ஆள் நடமாட்டமே கிடையாது. ஏன்னா இந்த லொக்கேஷனை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நான் வெளியேருந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஒரு ஆள் கூட நெட்டில் உள்ளே வர மாட்டாங்க. மேபி பேர் இடத்துலலாம் வந்து சரக்கு அடிக்க நிறைய பேர் வருவாங்க. ஆனால் இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வந்து ஒரு வழி கூட கிடையாது. இந்த லொக்கேஷன் வரத்துக்கு ஒரு சின்ன வழி கூட கிடையாது. எல்லாமே ஃபுல்லாக காடு தான். காட்டுக்குள்ளே போய் நாங்களே வந்து கையெல்லாம் தேய்ச்சிருச்சு. ப்ரோ சீக்கிரம் முடிச்சு ப்ரோ. இங்கே நம்ம இருக்கு ப்ரோ. பாட்டில் ப்ரோ, மருந்து பாட்டில் மாதிரி இருக்கு. என்ன முட்டை ப்ரோ இது? பாம்பு முட்டை ப்ரோ. வயசு எங்களுக்கு வந்து இந்த என்ன முட்டைன்னு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாரு ப்ரோ, ஷெல்ப்பு ப்ரோ. அந்த ஆஃபீஸில் வந்து இந்த புக்கெலாம் எடுக்கிறவங்கள ப்ரோ இது இல்லை ப்ரோ, சிமெண்டா? அந்த காலத்தில் யூஸ் பண்ண சிமெண்ட்டு ப்ரோ. சுண்ணாம்பு ப்ரோ அது. சுண்ணாம்பா? ஆமாம் சுண்ணாம்பு. கையில் தான் ஆகுது ப்ரோ. ப்ரோ ஏன் ப்ரோ அதை தொடுற? எதுவுமே தொடாது ப்ரோ. சைலண்டாக எடுத்துகிட்டு நம்ம போகணும். இடமே வித்தியாசம். இங்கே பாரு ப்ரோ. வயசு இந்த கவர் ஃபுல்லாகவே அந்த முட்டை தான் இருக்குது ப்ரோ. ப்ரோ பாவம் ப்ரோ. ஆனால் ப்ரோ இந்த இடமே வித்தியாசமாக இருக்குது ப்ரோ. தெரிஞ்சா உங்களுக்கு தெரியுது ப்ரோ. இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா பார்க்குறதுக்கு ப்ரோ இது எப்படி ப்ரோ? வயசு பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான ஒரு நியூஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே வயசு பாய் தூங்குற பாயா ப்ரோ? நான் பாயை பெட்ஷீட்டா ப்ரோ? பெட்ஷீட்டு ப்ரோ. சாரி ப்ரோ, பெட்ஷீட் அது பெட்ஷீட்டா. ஆனால் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து யாரும் யூஸ் பண்ணலான்னு தெரியல. வாய்ப்பே இல்லை ப்ரோ. ஒரு சிம்டம்ஸ் கூட இல்லை ப்ரோ யூஸ் பண்ணுறதுக்கு. இல்லை ப்ரோ. ஆனால் அந்த பெட்ஷீட்லாம் அப்போ ப்ரோ அப்போ இருக்கும்போது அப்போத்துலேருந்து இருக்கா ப்ரோ அந்த பெட்ஷீட். என்னன்னு தெரியல ப்ரோ. அந்த கட்டையை பாரு ப்ரோ. ஒயர்லாம் இருக்குது ப்ரோ. பார்த்து ப்ரோ. ப்ரோ ஷாக் அடிக்க ப்ரோ. கம்முன்னு இருக்கு ப்ரோ. ஒர்க்கிங் இருக்கா என்னன்னு தெரியல ப்ரோ. ஒர்க்கிங் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். உங்கள் பாரு ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணுற? இதில் போ ப்ரோ. அக்கா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? சவுண்டை கேட்குதில்ல? லைட்டாக பைப்பெல்லாம் இருக்குது ப்ரோ. இங்கே வா ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ இருக்கு? காட்டு ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ இருக்கு? பார்த்து ப்ரோ. ஃபுல்லாக எரிச்சு விட்ருக்காங்க ப்ரோ. சேஃபாக ப்ரோ. அப்படியே இந்த ரூம் ஓகே ப்ரோ. ட்ரைபாட் வேறு லூஸாக இருக்குது. இங்கே பாருங்க கைஸ், அந்த ஃபுல்லாக வந்து அந்த பேம் அடிப்பாங்களே அந்த மாதிரி இருக்குது. ஆனால் வந்து மேபி இந்த இடத்துல வந்து பாம்புலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ப்ரோ பார்த்து ப்ரோ. என்ன ப்ரோ ஆச்சு? முன்னாடி மண்டியில் அடிச்சிருக்கோம் ப்ரோ. ரெஸ்டிங்ஸ் ப்ரோ. ப்ரோ இது எப்படி ப்ரோ? கைஸ் ஆனால் வந்து நாங்கள் வந்து இவ்வளோ நேரம் ஆகுது. ஆனால் ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டிஸ் கூட கிடையாது. அதுதான் நாங்கள் எப்படி சொல்கிறதுனா வந்து ஒரு டேயில் வந்து என்னால் எவ்வளோ நேரம் எடுக்க முடியுமோ நாங்கள் எடுத்துகிட்டு ஏதாச்சும் ஒரு சின்ன ஆக்டிவிட்டிஸ் காட்டிச்சுன்னா கூட பரவாயில்ல. அப்படி காட்டணும்னா நாங்கள் நைட் டைம் வந்து கன்ஃபார்ம் வந்து இந்த லொக்கேஷன் வந்து வீடியோ பண்ணுவோம். அதுவும் இன்றைக்கே கன்ஃபார்ம் நம்ம பண்ணுவோம். சவுண்ட் கேட்குது ப்ரோ. தூரத்தில் பண்ணிக்கிறது கேட்குது. நாங்கள் உங்களுக்கே தெரியல நினைக்கிறேன். நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன ஒரு சவுண்டு, ஒரு மைல்டான ஒரு சவுண்டு கூட கிடையாது. ஆனால் அவங்க இருக்கிறாங்க இல்லையான்னு கன்ஃபார்ம் தெரியல. ஒருவேளை டேயில் வந்து வீடியோ எடுக்கிறதுனால அவங்க வரலையா என்னன்னு தெரியல. நம்ம வந்து நைட்டில் வந்து கன்ஃபார்ம் வந்து இந்த லொக்கேஷன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஓகே ப்ரோ. திருப்பி ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிடலாம். ஆமாம் ப்ரோ, திருப்பி பார்க்கலாம்.
ப்ரோ இங்கே பாரு அதெல்லாம் கேமராவில் பிளர் அடிச்சிரு ப்ரோ. அதெல்லாம் எழுத்துலாம் போடக்கூடாது, கேமரா பிளர் அடிச்சிடலாம். ப்ரோ ப்ரோ பாரு ப்ரோ, பாரு ப்ரோ. ப்ரோ கையை அடிச்சு ப்ரோ. ஆ ப்ரோ லேடிஸ் ப்ரோ, அந்த புள்ளை சொன்னாங்களே ரேப் பண்ணி கொண்டான்னு, அந்த புள்ளியோட இதா? அதுதான் ப்ரோ, லேடிஸ் கை மாரி தானே இருக்கு கையில். ஆமாம் ஆமாம். பாரு ஸ்டிக்கர்லாம் ஒட்டி பிரிச்சிருக்காங்க ப்ரோ. ஓ பாவம் ப்ரோ அவங்க. ஆனால் வந்து அந்த அக்கா மேலே வந்து இவ்வளோ கொடூரமாக இருந்துச்சுன்னா அவங்க என்ன ஒரு வெளியில் இருந்தாங்கன்னா ஒரு கொடூரமான முறையில் ரேப் பண்ணி கொண்டு இருப்பாங்க. சொல்லு ப்ரோ. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறது. ப்ரோ எனக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், இந்த இங்கே பாரு ப்ரோ, இந்த பாய் தான் எப்படி வந்திருக்குன்னு தெரியல. யூஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல ப்ரோ. சும்மா ப்ரோ கையை காணலாம் வச்சுட்டு. இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இதில் இருக்க கேஜெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இப்படி இருக்கும். அது என்ன பண்ணுறது பாரு. புக்கு ஒரு பாஸ்புக்கா இங்கே ஒன்று இருக்குல்ல, எல்லாம் பிளர் அடி ப்ரோ, கேமராலாம் இங்கே அடிச்சுக்கலாம் ப்ரோ. ப்ரோ பயங்கரமாக என்னமோ எழுதி வச்சுருக்காங்க ப்ரோ. இருக்கான் ப்ரோ. ப்ரோ அடிச்சு தூக்கு ப்ரோ. அவனை யாரு ப்ரோ அவன்? இல்லை ப்ரோ, யாருக்கு ப்ரோ தெரியல. இவனா மேனேஜரா, ஆஃபீஸரோட மேனேஜர் அவன்? காட்டு. கம்பெனி நேம் தான் போட்டுருக்கு. ஆமாம் ஆமாம், கம்பெனியோட லோகோ தான் அது. இதுதான் நினைக்கிறேன். நம்ம அங்கே பார்த்தோம்னா ப்ரோ கம்பெனியோட லோகோ வெள்ளை சட்டை போட்டுருக்கோம் ப்ரோ. ப்ரோ இருப்பான் எப்படி இருக்கலாம். ஓகே வா ப்ரோ, நம்ம சீக்கிரமாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு கிளம்பலாம். இந்த பாரு ப்ரோ, இங்கே பாரு ப்ரோ. மேலே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம் ப்ரோ. அந்த காலத்து இரு ப்ரோ, மேலே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ப்ரோ இங்கே பாரு ப்ரோ, மேலே என்னமோ இந்த நூல் தான் ப்ரோ. இது அதில் ஏன் காட்டிகிட்டு இருக்கேன்? இரு ப்ரோ, மேலே ஏதாச்சும் மேபி ஏதாச்சும் இருந்தாலும் இருக்கலாம்ல. அந்த காலத்து ட்ரெஸ்ஸு ப்ரோ. நம்ம இப்போலாம் அந்த ட்ரெஸ்ஸே கிடையாது ப்ரோ, தெரியுதா? அந்த காலத்தில் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு போல். ஒரு எவ்வளோ டேமேஜாக இருக்குதுப்பா. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருக்கும் தெரியலையே ப்ரோ. இந்த லொக்கேஷன் அப்பாண்டடாகி கிட்டத்தட்ட அந்த காலத்தில் இருக்கும். இருக்கும். ஒரு மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஒரு பிரிட்டிஷ் காலம் எப்பயும் அடிச்சு ஆமாம் அப்போ இருக்கும்போது காய்ஸ் உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். பிரிட்டிஷ் காலம் வந்து எப்போ இருந்துச்சோ அப்போவே கைவிட்டப்பட்ட இடம் இது. ஆனால் வந்து மேபி எங்களுக்கு எத்தனை இயராக வந்து இது வந்து அப்பாண்டண்டாக இருக்குன்னு மேபி சரியாக தெரியல. ஸோ சவுண்டு மைல்டாக கேட்குது. ஆனால் உனக்கு கேட்குதா ப்ரோ? சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நேரமாக வந்து கேட்டுட்டு தான் இருக்குது. ஆனால் வந்து எப்படி சொல்லுதுன்னா வந்து ரூமுக்குள்ளார கேட்கல, ரூமுக்கு அவுட்டர் சைடு வந்து வெளியே வந்து வேறு கேட்டுட்டு வெளியே உடனே சவுண்ட் ஃபஸ்ட்டு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் லைட்டாக வந்து விளைய சவுண்ட் வெறும் கிளி மாறி சவுண்ட் கேட்டுச்சு. கேமரா ஃபோக்கஸ் ஆகுதா? ஃபோக்கஸ் ஆகுதான் இருக்கும். பார்க்குறேன். அடிக்கடி பார்த்துட்டேன். இப்படி என்ன அப்புறம் இருக்குது இந்த இடத்துல எல்லாம் மூட்டையாக போட்டு வச்சுருக்கானுங்க. அந்த புக்ஸாக இருக்குமா ஒரு வேலை? ப்ரோ எனக்கு எல்லாம் கட்டி எனக்கு என்னன்னே தெரியல ப்ரோ. இந்த லொக்கேஷன் வந்ததுலேருந்து ஸ்டார்டிங்கில் இருந்ததே வந்து எப்படின்னா ஒரு மாதிரி வாயெல்லாம் வந்து உணருது ப்ரோ. கேமரா ஃபோக்கஸ் ட்ரைபாடோட சொல்லிடுது ப்ரோ. ரைஸ் எனக்கு வந்து மெயினான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லொக்கேஷன் ஒன்று வந்ததுலேருந்தே வாயெல்லாம் ஒரு மாதிரி திக்குது, என்னன்னே தெரியல ப்ரோ. இது பாம்பில் உள்ளதா ப்ரோ? எனக்கு வாயெல்லாம் உணருது ப்ரோ. இங்கே பாரு ப்ரோ. உதப்புலியா ப்ரோ? கைகளும் உணருது ப்ரோ. வேணாம் ப்ரோ. ப்ரோ அப்புறம் பார்த்து சேஃபாக ப்ரோ. கைஸ் இந்த லொக்கேஷன் வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறது வந்து சீக்கிரமாக முடிச்சலான்னு இருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டாகுது. அதுவும் இல்லாமல் வந்து டேயில் வந்து ஒரு சின்ன ஒரு சவுண்டோட கேட்கல. அதனால் வந்து நைட்டு வந்து திருப்பி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கோம். என்ன ப்ரோ ஓகே தானே? கண்டிப்பாக திருப்பி நான் அவங்க வந்து கேட்குறேன் ப்ரோ. இப்போ ஏன்னு பார்த்துக்கன்னா, இப்போ எனக்கு ஓகேனா உனக்கு அப்புறம் நீ இல்லை ப்ரோ வேணாம் ப்ரோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ மட்டும் தனியாக போய்ட்டு நான் வந்து தனியாக வந்து இந்த லொக்கேஷன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. அதனால தான் வந்து நான் முன்னாடியே கேட்டுறேன் ப்ரோ. ஒரு வாட்டி 2 வாட்டியே கேட்டுட்டேன். ஓகேவா தான் ப்ரோ?
கைஸ் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த லொக்கேஷன் எடுக்க முடியுமோ கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்காக இந்த வீடியோ பற்றி நான் எடுக்கிறேன். கண்டிப்பாக நான் எங்கே ப்ரோ ஃபோன் பண்ணுறேன், நீ வேறு ப்ரோ ட்ரை பண்ண ஒழுங்காக உட்கார மாட்டேன் ப்ரோ. கைஸ் நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். மறக்காம ஆர்ஆர் துளசி சேனலையும் ரிச்சுவல் சரவணா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஒரு ஆட்டு விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே பாய்.